ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பின்சி. நம்ம இன்னைக்கு ஹைதராபாதி மசாலா சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஹைதராபாதி மசாலா சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் 500 கிராம் சிக்கன், அப்புறமா 4 காய்ந்த மிளகாய், கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள், கரம் மசாலா, அப்புறமா மஞ்சள் தூள், அப்புறம் ஜீரகம், அப்புறமா மல்லி, முழுமையான மல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தயிர் புளிக்காதது பார்த்து எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 இதே மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா மீதி இருக்க 2 இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீளமாக வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதனால் கொஞ்சம் நிறைய எண்ணெயை அந்த கடாயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். இது பொன்னிறம் மாறது வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ட்ரேயில் மாற்றி வைக்க போகிறோம். நம்ம இப்போ கை வச்சு நல்லா பொடிச்சு எடுக்க போகிறோம். இதை நம்ம இப்போ சிக்கன் கூட ஆட் பண்ணணும். அதனால் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் கூட இது செட் ஆகுறதுனால இது முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ பொடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ பொடிச்ச இந்த பெரிய வெங்காயத்தை இந்த சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா கொஞ்சம் உப்பும் கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் போட்டாச்சு. நம்ம இப்போ நல்லா இதை விரசி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம விரசிட்டோம். விரசினதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு பேனை சூடாக வச்சுருங்க. அது சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லியை அதில் போட்டுருங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 4 காய்ஞ்ச மிளகாவையும் போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் சூடானாலே போதும். 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இனி நம்ம இதை ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா ஐட்டம்ஸையும் அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்க்க போகிறோம். லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை இதில் போட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுட்டோம். இனி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போட போகிறோம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட போகிறோம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நம்ம நேரமே சிக்கனில் போட்டிருந்தோம் உப்பு, அதனால் தேவைக்கேற்ப மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் மிக்ஸி ஜாரை அலசி எடுத்த தண்ணியை தான் அதில் ஊற்றியிருக்கேன். இனி ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கிரேவி கொஞ்சம் டைட் ஆகிட்டு இருக்கு. ஹைதராபாத்தி மசாலா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மல்லித்தழை போட்டு முடிச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ஹைதராபாத்தி மசாலா சிக்கன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.